என்ன சார் இவ்வளோ சோகமாக இருக்கு? நான் என் ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன். ஆனால் அவங்க யாருமே என்னை கண்டுக்கவே இல்லை. அதனால் எனக்கு அவங்க மேலே அன்பு காட்டவே பிடிக்கல. அப்படி இல்லை எஸ்தர், அன்பை குறித்து பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமா? என்ன சொல்லுது? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை கிடையாது. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாக இருக்காது அப்படின்னு 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அன்பு எதையும் எதிர்பார்ப்பெல்லாம் செய்வதா? ஆமாம். இயேசு எப்படி அன்புக்கு வந்தாலும் உங்களுக்கு தெரியுமா? எப்படி? நாம் பாவிகளாக இருக்கும்போதும் நம்ம தான் அன்புக்கு வந்திருக்கிறார். இதுக்கு உதாரணமாக, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கு. இப்போதாங்க எனக்கு புரியுது. உண்மையான அன்பு எதையும் எதிர்பார்க்காது. அப்படிதான் நாமும் மற்றவங்களாம் அன்பு காட்டணும். இதுக்கு உதாரணமாக பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று யோவான் 13:34 சொல்லப்பட்டிருக்கு. தேங்க்ஸுங்க. இயேசு கற்றுக் கொடுத்த அன்பை பின்பற்ற முயற்சி செய்கிறேன். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த கதையின் கருத்து என்னவென்றால், அன்பு வார்த்தைகளில் அல்ல, செயல்களில் காட்டப்பட வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கிதியோன் எஸ்தர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். God bless you. Thank you all.